கருப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க தெருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தவர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலை வாழ்கின்றாள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட அப்பாலஜி. ஒரு 10 நிமிஷம் என்னால் லேட் ஆயிடுச்சு. நேற்று ஷூட் இருந்தது, முடிச்சு வர ஒரு அதிகாலை ஆயிடுச்சு. இன்னைக்கு சரியா தூங்குங்கன்னு சொல்ல வந்த நானே நான் தூங்காமல் வந்தது ஒரு விதமான ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால் ரொம்ப ஏர்லி மார்னிங் தான் வந்தேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டாக்டர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட மார்ந்த அப்பாலஜி. ஃபஸ்ட்டு இதில் எனக்கு கார்த்திகேயன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு நிகழ்வுக்கு பேச சொல்லி. எனக்கு இந்த நிகழ்வு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு. ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு அப்படின்னா, டாக்டர் அரவிந்த் சொன்னாப்புல பேச வேண்டியவங்க பேசலாம் கேட்பாங்கன்னு. ஆக்சுவலாக உண்மையிலே பேச வேண்டியவங்க நீங்கள் தான் டாக்டர். ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்த பின்னால இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஏதோ ஓப்பன் பண்ணாலும் எல்லாரும் பேச பிரச்சனை இல்லை. எல்லாரும் அவங்க டொமைனுக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் தான். நீங்கள் தலைவலிக்குதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேராசிட்டமால் போடாதீங்க, நான் போகிறேன், நான் சொல்லி விடுறேன், நம்ம ஆள் அங்கே இருக்காரு, அவர் மாத்திரை கொடுப்பா, அதை போடுங்க. அது என்ன மாத்திரை, எவ்வளோ எம்ஜி, அது எவ்வளவுக்காக எடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, எதுவுமே யாருமே பார்க்கறது இல்லை. எனக்கு ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆகுது, நீ போடு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஆபத்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னே பெருசாக தெரியல. இப்போ இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா, எல்லாருமே சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, எங்கள் அப்பாவுக்கு அது ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆகு போடு அப்படின்றதாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்ளம் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுறது தான் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுறது தான் சரி. இன்னைக்கு உலகத்திலே பெரிய பிரச்சனைனா சம்மந்தப்படாதவங்க சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால நீங்கள் அதை பேசுறதா சரி நினைக்கிறேன். பட் என்னோட பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை 4 பேருக்கு போய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வில் பேசல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமாக நிறைய மேடைகளில் சொல்றது உண்டு, வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் தெரிஞ்சுக்கவே விரும்பலை, என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொன்னாலும் 2 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று என்னென்னா ஹெல்த்து, இன்னொன்று என்னென்னா வெல்த்து. இந்த ரெண்டும் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமான விஷயம், ஆப்ஷனே கிடையாது. நீ ஹெல்த்தை பற்றி கவனிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட போகிறோம், என்ன செய்ய போகிறோம் எதுவுமே தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடலில் எவ்வளோ அபியூஸ் பண்ண முடியுமோ அபியூஸ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு ஆட்டத்தை ஆடுவோம் அந்த உடம்புக்கிட்ட, அது நல்லா எவ்வளோ ஆடினாலும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆடுறா ராஜா ஆடுறா அர்ஜுன். ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அது லேசாக ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளோ நேரம் நம்ம ஆடின ஆட்டம் இல்லை, இனிமேல் வரப்போகுது அதுதான் ஆட்டம்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஹெல்த்துமே கூட யாருக்குமே தெரிய எனக்கு விருப்பமே இல்லாட்டியும் கூட நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நம்ம லைஃப்பில் என்னவாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ரெண்டாவது வெல்த் என்ன அப்படின்னா, நம்ம 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரம் 18 மணி நேரம் 12 மணி நேரம்னு ஒவ்வொரு நாளைக்கும் உழைக்கிறோம். ஆனால் உழைத்து சம்பாதிக்கவும் செய்கிறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் எல்லாரும் வைக்கிற குறை என்ன இருக்கும், 10,000 ரூபாய் வாங்கினப்பவும் என் பாக்கெட்டில் 10 பைசா இல்லை, 1 லட்ச ரூபா வாங்குறேன் இப்பயும் பாக்கெட்டில் 10 பைசா இல்லைன்னு. ஏன்னா நம்ம வெல்த்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. சம்பாதிக்கணும் நினைக்கிறமே தவிர அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வதுன்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ வெல்த்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் இல்லை, நீங்கள் மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் கூட உங்கள் பாக்கெட்டில் 10 பைசா இருக்காது. பிகாஸ் வெல்த்தும் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லாதனும் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை பாஸ், தெரிஞ்சுதான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, வெல்த்தும் என்ன நடக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது போல, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது மூலமாக நம்ம எப்படி இரட்டி பண்ண போகிறோம், இன்ஃப்ளேஷனாக கூடிய பணவீக்கத்தை எப்படி சமாளிக்க போகிறோன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸோ ஒய்யோ ஒரு கம்பெனியோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 24 மணி நேரம் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. சம்பாதித்த பணமும் எங்கே போச்சுன்னு தெரியாது. சம்பாதிக்க ஓடும்போது இந்த உடம்புக்கு அவ்வளவு தீங்கு இழைத்திருப்போம். அந்த உடம்பு திருப்பி உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும், அவனை மாட்டேன் அவ்வளோ நேரம் இதை செஞ்சல, இப்போ நான் அவனை திருப்பி சேரேன்னு செய்யும். அப்படி செய்யும்போது நமக்கு கூட சப்போர்ட்டு கூட யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா, தயவு செய்து நீங்களும் சரி உங்க கூட இருக்கவங்களும் சரி எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முனைப்பை காட்டுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அபேண்டன் இன்ஃபர்மேஷனுக்கு தான் பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் இருக்கு, எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, அதை சாப்பிடுங்க, அங்கே போய் செய்யுங்க, எதை போய் செய்யுங்கன்னு சம்மந்தப்படாதவங்க சொல்றாங்க. மருத்துவர்கள் சொல்வது சரி, மருத்துவர்கள் அல்லாதவர்களும் சொல்றாங்க. ஸோ யாராவது ஒரு மருத்துவரை உங்க ஃபேமிலி டாக்டரா வச்சுக்க. முன்னால் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ பெருசாக அது இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்கறது, ஆன்லைனில் சொல்றதை கேட்குறது, சாட் ஜிபிடி சொல்றதை கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி டாக்டரா ஒரு டாக்டரை வச்சுக்கோங்க.
அவங்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தான் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரியும், நீங்கள் யார் என்ன விஷயம் தெரியும். ஸோ அதனால் ஒரு ஃபேமிலி டாக்டரை வச்சு அவங்க மூலமாக உங்கள் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுங்கள். வெல்த்துக்கு ஒரு வெல்த் எக்ஸ்பர்ட் வச்சு மானிட்டர் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, இருந்தாலும் பேசுகிறேன். கார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய பேசுறது தான் நான். இந்த சூனா பணம் கதை சொன்னார்ல, அது பாதி சூனா பணம் நான். கதை கேட்டீங்களா? அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் எனக்கு ஸ்ட்ரோக் வந்து போச்சு. வந்து தைரியமாக இருந்தேன், இருந்து எங்கேயும் போகலை. மறுநாள் இவர் சொன்ன மாதிரி பேச்சு இதுகள்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணார், மாத்திரை கொடுத்தாரு. ஒரு ஒரு பக்கமாக போகிறேன், நான் லெஃப்டில் போனால் ரைட்லேயே போயிட்டுருக்கேன். என்ன தப்பாக இருக்கு அப்படின்ட்டு அப்புறம்தான் ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம கார்த்திகேயன் அவர்கிட்ட போங்க உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னா. அப்போ வந்தேன். வந்து இன்ன வரைக்கும் அவர் மாத்திரை தான் சாப்பிடுவேன். அருமையான டாக்டரு. சொல்லப்போனால் இப்போ பேசுறது, இப்போ ஒரு சில படங்கள் நடிக்கிறேன், ஒரு 10 படம் நம்மளுக்கு கட்டாயிடுச்சு. இதை பயந்துக்கிட்டே போகல. இப்போ தான் 2-3 படத்தில் நடிக்கிறேன். இப்போ கொடுத்த மாத்திரையில் ஒரு 2 மாத்திரை அப்படி விட்டுட்டேன், வேணாம்னு. அது மறுபடியும் மக்கள் பண்ணுது. இப்போ தரம் இருக்காரு. அதனால மூளைக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து எல்லா டாக்டரும் தான். கார்த்திகேயன் வந்து நான் என்னை பொறுத்தவரை அவர் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் இந்த மூளை ஆஞ்சி போட்டதில் நம்பர் 1 கார்த்திகேயன் தான் என்னை பொறுத்தவரையில். அதனால் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த சமயத்தில் எனக்கு பேச கொடுத்த வாய்ப்பளித்த எம்ஜிஎம் ஓனருக்கு, அவருடைய தலைவர் தம்பி அவர்களுக்கும் மற்றும் கல்பனா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஸோ கார்த்திகேயன் சார் எப்படி தெரியும்னா, எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹி வாஸ் டயக்னோஸ்ட் வித் அன்யூரிசம். கோவிட் டைமில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போல்லாம் ஓப்பன் பிரெயின் சர்ஜரி பண்ணணும் சொன்னாங்க. கிளிப்பிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுதான் ட்ரீட்மெண்ட்னு. வி ஹேட் டு டேக் எ செகண்ட் ஒப்பீனியன் எப்படி இது பண்ணுறதுன்னு. அண்ட் அப்போ கார்த்திகேயன் டாக்டர் வந்து இல்லை, வி ஹேட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சார். சார் அப்போல்லாம் இது புதுசு சார், அவ்வளோ யாருக்கும் அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. there are only 4 hospitals in Chennai were having this process. Still we had to consult with this doctor. எங்கள் அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஜீனதாஸ் மலரில் இருக்கார். he was only ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம அவரும் உயிர் காப்பாற்றி கொண்டு வந்தார். அவரை கேட்டும்போது சொன்னது தான், ஓ கார்த்திகேயனா, he is a pioneer in this field, go ahead and do it. That was a big certificate for us. That was a big இது அவர் சொன்னது. எங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியாது கார்த்திகேயன் டாக்டர் பற்றி. அவர் சொன்ன உடனே ஓகே சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு he started it. I think it is a bit complicated தான் நினைக்கிறேன், because he was having another condition. He was having this normal pressure hydrocephalus ன்னு ஒரு dementia condition இருந்தார். பட் கார்த்திகேயன் டாக்டர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக கொண்டு போனார். he had it handled very smoothly. 2 காம்ப்ளிகேஷனும் ஹேண்டில் பண்ணி முடிச்சு விட்டார். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் ஸ்டோரி சார். அழகாக எங்கள் அப்பா சரியாக வந்துட்டார். ஸோ இட்ஸ் a nice story I want to share about. There's another not so happy story I want to share with you. One of our employees, he had stroke. அண்ட் ஸ்ட்ரோக் வந்து we are all shocked. என்ன டக்குன்னு தெரிஞ்சிருக்குமே முன்னாடினா, அப்போ அவர் கொலீக்ஸ் சொல்லுவார், இல்லை சார் முன்னாடியே சிம்டம்ஸ் இருந்துச்சு, ஆனால் டாக்டர் கிட்ட போகல, அவர் பயந்துட்டார். ஓகே சார் வந்துருச்சு, அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. எஸ், ஒரு கை ஒரு கால் முன்ன மாதிரி வரல, ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, வந்துருச்சு. தென் we called his family, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டோம், அவரையும் கூப்பிட்டு ப்ளீஸ் கம் டு அவர் ஆஃபீஸ். இன்ட்ரடியூஸ் சார், இதான் இங்கே தான் இத்தனை நாள் ஒர்க் பண்ணார், இந்த ஆஃபீஸ் தான் இருக்காரு, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நாங்கள் ஒர்க் லாகில் ரெடியூஸ் பண்ணிட்டோம், இங்கே தான் இருப்பார், ஒர்க் பண்ணுவார், ட்ராவல்லாம் குறைச்சிட்டோம், நீங்கள் முன்ன மாதிரி ட்ராவல் பண்ண வேணாம். he started resuming work.
சார் ஆனால் அவர் நார்மலாக இல்லை அதுக்கப்புறம். ஸோ பர்சன் ஆல்வேஸ் ட்ராவலிங் டு சம் பார்ட் ஆஃப் இந்தியா ஃபார் சம் ப்ராடக்ட் ரிசர்ச் எல்லாமே போயிட்டு இருந்தார். அவளால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப நாள் 6 months இருந்திருப்பார் சார், அப்புறம் குவிட் பண்ணிட்டு போயிட்டார். Then we realized இது வந்துட்டு it didn't affect us one individual, it affect the entire family. எவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம், இல்லை நீங்கள் வாங்க மனசு மாறுங்க இது பண்ணுங்க அந்த ஒர்க் பண்ணுங்க, எதுவுமே பண்ணவே முடியல. அவரால் ட்ராவல் பண்ண முடியாது, பைக் ஓட்ட முடியாதுன்னு அவரால் ஏற்றுக்க முடியல. காரில் வந்து ட்ரெயினில் வரது ஒரு பெரிய seeing himself as a patient all the time. Only reason we see is awareness இல்லை சார். அன்னைக்கு அவேர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக அவர் சீக்கிரம் பண்ணி கண்டிப்பாக இன்னைக்கு அவர் வந்துருப்போன்னு ஃபீலிங் வருது. ஸோ ப்ளீஸ் மீடியா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஐம் ஷுர் ஏதோ ஒரு அவேர்னஸ் எங்கேயா போச்சுன்னா யூ வில் சேவ் அ ஃபேமிலி, நாட் அன் இண்டிவிஜுவல். ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தேங்க்யூ.